குடும்ப நலனை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிக்க திமுகவினர் துடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அங்கு நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்று கூறினார். வேளாண்மையையும் மீன்பிடி தொழிலும் சிறக்க அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் திமுக ஆட்சியில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர், இதனால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மீனவர்களின் உரிமைகளை மீட்க, அவர்களின் துயரை துடைக்க கச்சத்தீவை மீண்டும் மீட்டாக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கச்சத்தீவை மீட்க பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சாடிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் வந்துவிட்டதால் 10 ஆண்டுகள் கழித்து தற்போது ஓட்டுக்காக கச்சத்தீவு பிரச்சனையை பாஜக பேசுவதாகவும் விமர்சித்தார். மக்களுக்காக கட்சி நடத்திய கட்சி அதிமுக கட்சி, குடும்பத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருப்பது திமுக. திமுகவுக்கு அதிமுகவுக்கு இதுதான் வித்தியாசம். எப்பொழுதுமே மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி, எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. இந்த 2 கட்சிகள் தான் இன்றைக்கு தமிழகத்திலே போட்டி நிலவிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அவருடைய எண்ணப்படி செயல்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆனா திமுக குடும்ப நலன் சார்ந்த பிரச்சனையை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைய தினம் ஏதோ பேசி கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சியில் இன்றைக்கு அமர்ந்து விட்டார்கள்.